Hello students, welcome back. நம்ம பார்க்க போகிற டாபிக் சாப்டர் 3 plotting with pie plotல பார்ட் சார்ட் பற்றி தான் பார்த்துருக்கோம். இந்த சீரீஸ் ஃபுல்லாமே நம்ம பார்க்குற டாபிக் 4 மார்க் கொஷின். அந்த 4 மார்க் கொஷினில் கேட்குற சார்ட் ரெப்ரசன்டேஷன் டேஷ் கொடுத்த கேட்குற கொஷினை பற்றி தான் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஐபி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஸோ ஒரு பார் கிராஃபை ட்ரா பண்ணுறதுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் வேணும் அப்படின்றத பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் எந்த இடத்துல டேஷ் கொடுத்தா நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் ஃபில் ஆகும் அப்படின்றது தெரியும். ஓகேவா? அப்போ ஒரு பார் கிராஃபை நான் ட்ரா பண்ணுறதுக்கு எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து தேவை. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு இன்ஃபர்மேஷனும் ஒய் ஆக்சிஸில் ஒரு டேட்டாவும் நான் கொடுத்தாச்சு. ஸோ அந்த பார் கிராஃபுக்கு எவ்வளோ வித் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃப்ளோட்டிங் பாயிண்டில் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் இருக்கோ ஒவ்வொரு பாருக்கும் நம்ம கலர்ஸ் கூட லிஸ்ட் டேட்டா டைப்புக்குள்ளே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது லிஸ்ட்டாக தான் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக என்னோடய சார்ட்டில் 4 பார் இருக்கிறனால 4 கலர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கலர்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் தி ஆட்ரிபியூட், வித்ன்றது ஒன் ஆஃப் தி ஆட்ரிபியூட். ஃபஸ்ட்டு 2வும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்குரியது. எட்ஜ் கலர் அப்படின்றது வந்து அந்த எட்ஜ் அந்த பார் கிராஃப் லைன் ட்ரா பண்ணும் போது அந்த எட்ஜில் இருக்க வேண்டிய கலர்ஸையும் நம்ம மென்ஷன் பண்ணி கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பாரை காட்டலாம். ஸோ லைனோட வித்து கொடுத்துருக்காங்க. ஸ்லைட்டாக வேணுமா இல்லை 2, 3 அப்படின்னு சொல்லி இண்டிஜர்ஸாக லைனோட வித்து, அந்த பார் லைனோட வித்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி தெரியும் ஆல்ஃபான்றது டிரான்ஸ்பரன்சி, அது எவ்வளோ தூரத்துக்கு லுக்காக தெரியணும் அப்படின்றது வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ரைட், லேபிள் அப்படின்றதும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு பார் கிராஃபில் மேலே டைட்டிலில் கொடுக்குறது தான் லேபிள். லெஜெண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற அதே கான்செப்ட் தான். ஸோ இதுதான் பாசிபிள் பார் கிராஃபில் இருக்க ஆட்ரிபியூட்ஸ். நீங்கள் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணுற ஒரு கொஷின் தான் இது. சரியா? இங்கே நம்ம கொஷின் பார்த்த உடனே தெரியும். ஃபஸ்ட்டு லைனு இம்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்னாலே மேட்ப்ளாட்லிப். சரியா? அதுதான் நம்மளோட மாடியூலோட நேமு. ஸோ இந்த இடத்துல டேஷ் கொடுத்துருந்தா உங்களுக்கு அழகாக ஈஸியாக 1 மார்க் வந்து ஸ்கோர் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 1 நம்ம எழுத வேண்டியது மேட்ப்ளாட்லிப். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் லைனை பாருங்கள். ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். தேர்ட் லைன்லேயும் ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு யூஸ்வலாகவே கொஷினில் வந்து பாராகிராஃப் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோம், ஒய் ஆக்சிஸில் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றத இமேஜை பார்த்தாலே நமக்கு அழகாக தெரியும். அப்போ இதை வச்சு எது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்றத தெரிஞ்சிடும். இப்போ பாராகிராஃபை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். பாராகிராஃபில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டேட்டாவை எக்ஸ் ஆக்சிஸில் பாஸ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இப்போ ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்கும்? புக்ஸ் ரீடு தான். புக்ஸ் ரீடோட வேரியபிள் நேம் என்னது? புக்ஸ் அண்டர்ஸ்கோர் ரீடு. அப்போ இந்த பிளேஸில் புக் அண்டர்ஸ்கோர் ரீடுன்னு சொல்லி எழுதிட்டா போதும், உங்களுக்கு செகண்ட் 2 மார்க்ஸ் வந்து கிடச்சிடும். ஓகேவா? ஆல்ரெடி அனாட்டமி ஆஃப் சார்ட் வந்து நம்ம படிச்சிட்டோம். அனாட்டமி ஆஃப் சார்ட்டில் எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கேட்பாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கலைன்னா அதுக்கான கார்டை நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ எக்ஸ் லேபிள் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ் நேமு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒய் லேபிளாக தான் இருக்கும். ஒய் லேபிள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போட்டுட்டு புக்ஸ் ரீடுன்னு சொல்லணும். அப்போ இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் 3ல் ஒய் லேபிள் எழுதிட்டாலே 1 மார்க் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டைட்டில் பக்கத்தில் டேஷ் கொடுத்துருக்காங்க. இது என்க்ளோஸ்டு கோட்ஸில் தான் இருக்குது. டைட்டில் இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் புக்ஸ் ரீட் பை த ஸ்டூடெண்ட்ஸ். இதை எழுதிட்டோம் அப்படின்னா 4 மார்க் கன்ஃபார்ம் ஆயிரும். இந்த மாதிரி கொஷினில் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பக்கத்தில் எழுதுகிற கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா 1 மார்க்கு. அனாட்டமி ஆஃப் சார்ட்டில் நம்ம கரெக்டாக ஃபில் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா 2 மார்க்ஸு. ஸோ 4 மார்க் கொஷினுக்கு 3 மார்க் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ பாருக்கிட்ட வர லைன் கிராஃபாக, பார் கிராஃபாக, ஹிஸ்டோகிராம் கிராஃபான்றதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த டேஷில் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்றத பிக்சர்லேருந்தே எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே மார்க்கு 4 மார்க் கிடைக்கும்.